சத்து மாவு புட்டிங் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு கேரமல் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/4 டம்ளர் அளவுக்கு ஜீனியும் 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து கேரமல் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டம்ளர் அளவுக்கு சத்து மாவு, 1/2 டம்ளர் அளவுக்கு சீனி, 2 முட்டை, இது கூடவே 1/4 டம்ளர் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 2 ஏலக்காய் போட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ கேக் டின்னில் கேரமலை ஊற்றி ரெடி பண்ணியாச்சு. இது மேலே நம்ம அரைச்ச அந்த மாவை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு சட்டியில் நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் இந்த இப்போ கேக் டின்னை நம்ம அதில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு 15 மினிட்ஸ்லேயே நமக்கு புட்டிங் ரெடியாகி வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு புட்டிங் ரெடி ஆகிடுச்சின்னு.